பள்ளி கல்வித்துறை சார்பில் நெல்லையில் ஆசிரியரை கொண்டாடுவோம் என்ற தலைப்பில் ஒளிரும் ஆசிரியர்களுக்கு விருது மற்றும் 100% தேர்ச்சி வழங்கிய ஆசிரியர்களுக்கு பாராட்டுச் சான்று வழங்கும் நிகழ்வு நெல்லை அரசு பொறியியல் கல்லூரியில் ஆட்சியர் சுகுமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஆசிரியர்களுக்கு விருது மற்றும் பாராட்டுச் சான்றிதழ்களை வழங்கினார். நிகழ்வில் சிறந்த பள்ளிகளாக தேர்வு செய்யப்பட்ட 13 பள்ளிகளுக்கும் ஒளிரும் ஆசிரியர்கள் என்ற பெயரில் 183 ஆசிரியர்களுக்கும் விருது வழங்கப்பட்டது. தொடர்ந்து 100% தேர்ச்சி கொடுத்த ஆசிரியர்கள் 1767 பேருக்கு பாராட்டுச் சான்று பெற்றனர். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் புனித பேதுரு மேல்நிலைப்பள்ளி உக்கரங்கோட்டையிலிருந்து வந்திருக்கிறோம். எங்களுடைய சிஓ சார் தலைமையில் இன்றைக்கு 100% தேர்ச்சி கொடுத்தமைக்கான பாராட்டு விழா நடைபெறுகிறது. அதில் நாங்கள் என்னுடைய பாடப்பிரிவில் அறிவியலில் 100% தேர்ச்சி கொடுத்ததற்காக நாங்கள் அந்த பாராட்டினை பெற்றுக்கொள்ள இங்கே வந்திருக்கிறோம். எங்கள் எல்லாருக்குமே சர்டிஃபிகேட் கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. எங்களுடைய கல்வித்துறைக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இல்லை, எந்த மாதிரி ஊக்குவிப்பா இருக்கு உங்களுக்கு? அடுத்த கட்டமா நம்ம என்ன செய்யலாம், அந்த மாதிரி விஷயங்களை எப்படி செயல்படலாம்? எங்களுக்கு இன்னும் இந்த அவார்டில் வந்து தொடர்ந்து வாங்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்திருக்குது. இதுக்கு முக்கிய காரணம் எங்களுடைய மாணவர்கள் தான். எங்கள் மாணவர்களை நாங்கள் ஊக்கப்படுத்துவோம். அவர்கள் வந்து பின்தங்கிய நிலையில இருந்தாலும் எங்களுக்கு இவங்க இந்த மாதிரி ஊக்க பயிற்சியை கொடுக்கறதுனால இன்னும் நாங்கள் அவர்களை முன்னேற்றணும் அப்படிங்கிற ஒரு ஊக்கம் எங்களுக்குள்ள வந்திருக்குது. என்னுடைய பெயர் சில்வியா கிரேஸ் பிரின்சஸ். நான் புனித பேதுரு மேல்நிலைப் பள்ளியிலே ஆசிரியராக பணியாற்றுகிறேன். நான் ஆங்கில பாடத்திலே 100க்கு 100 விழுக்காடு தேர்ச்சி கொடுத்தமைக்கு எனக்கு இந்த பாராட்டு விழா இங்கே அமர்த்தப்பட்டிருக்கிறது. எங்களுடைய பள்ளியிலே நாங்கள் 10 ஆசிரியர்கள் இதிலே கலந்து கொண்டிருக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஆவரைக்குளம் பாளையா மார்த்தாண்டம் மேல்நிலைப் பள்ளியில் பணிபுரிந்து வருகிறேன். எனது பள்ளியிலிருந்து 10, 12ஆம் வகுப்பிற்காக உள்ள 100% தேர்ச்சியில் 18 ஆசிரியர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள். இதில் அனைத்து மாணவர்களும் நாங்கள் 100% தேர்ச்சி அடைத்ததற்காக நாங்கள் பெருமை அடைகிறோம். மாணவர்கள் நல்லா படிக்கணும், அதுதான் மாணவர்களுக்காக நாங்கள் சொல்லிக்கிறது. இந்த தேர்ச்சி பெற செய்ததற்கு காரணம் எங்களுடைய நிர்வாகம். எங்கள் நிர்வாகத்தோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக இது முடியாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் நல்லா பண்ணுறது பிற்காலத்தில் நாங்கள் நல்லா முயற்சி செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்துவதாக அமைகிறது. மீண்டும் மறுபடியும் நாங்கள் நல்ல முயற்சி செய்து மாணவர்களுக்கு 100% தேர்ச்சியை கொடுப்போம் என்பதை உறுதி செய்து கொள்கிறோம். என்னுடைய பேரு அமுதா. நான் வந்து பர்கிட் மாநகரம் முதுகலை கணித ஆசிரியராக பணிபுரிகிறேன். எங்க ஸ்கூல்ல வந்து நான் ஹையர் செகண்டரி டீச்சர். நான் வந்து 11th 12th வந்து மேக்ஸ் எடுக்கிறேன். இந்த பிள்ளைங்க கிராமத்து பிள்ளைங்க எல்லாத்துக்குமே எங்க ஸ்கூல்ல வந்து அந்த 200 பிள்ளைகள் 11th and 12th சேர்த்து 200 பிள்ளைகள் மேக்ஸ் படிக்கிறாங்க.
இந்த 200 பிள்ளைகளும் உங்களுக்கு தெரியும் கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்க எப்படி கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நாங்க பொருட்படுத்தாம அந்த பிள்ளைங்களுக்கு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு டெடிகேட்டடா ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ எங்களை கௌரவிக்கிற வழியில எனக்கு வந்து இன்னைக்கு ஒளிரும் ஆசிரியர் விருது கொடுத்துருக்காங்க. அதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே மாதிரி என்னுடன் வேலை பார்க்குற சக ஆசிரியர்களுக்கும் 100% தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கும் இதை கொடுத்து கௌரவிக்காங்க. இதுல வந்து ரியலி ஐ எம் வெரி ப்ரவுட் டு கெட் திஸ் அவார்ட். டீச்சர்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இது வந்து நம்ம தமிழ்நாட்டுல இதை ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு கொடுக்குறாங்க. அதனால இன்னும் கலெக்டர் சார், நம்ம எங்க சிஓ சார், அப்புறம் சபாநாயகர் சார் எல்லார் கையில இருந்தும் இந்த அவார்ட் வாங்குறத ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். இது வந்து பல நாள் கனவு வந்து இன்னைக்கு எனக்கு நினைவாயிருக்கு. எனக்கு ரியலி ஐ எம் வெரி ஹாப்பி டு ரிசீவ் திஸ் அவார்ட். இதை வந்து என்னால there is no words to explain this. இது வந்து ரொம்ப இன்னும் எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் அத்தனை பிள்ளைகளுக்கும் சூப்பரா நாங்க வந்து நான் மேத்ஸ் சொல்லி கொடுத்து பிள்ளைங்களுக்கு வந்து இன்னும் மோட்டிவேட் பண்ணி நிறைய பிள்ளைங்க மேத்ஸ் குரூப்ல வந்து சேர்ந்து நல்லா படிக்கணும். நாங்க ரொம்ப டெடிகேட்டடா கண்டிப்பா உழைப்போம். இது எங்களுக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி. இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த எங்களை மோட்டிவேட் பண்ண சிஎம் சார் ஸ்டாலின் சாருக்கும் நாங்க வந்து ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அரசு மேல்நிலைப்பள்ளி மூலைக்கற்பட்டியில ஆங்கில பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிந்து வந்துட்டு இருக்கேன். நான் கிட்டத்தட்ட 10 வருடங்களாக நான் 100% எடுத்திருக்கிறேன். எந்த மாணவர்களுக்கு நான் நல்லபடியா சொல்லி அவங்கள பாஸ் பண்ண வச்சது வந்து ரொம்ப சந்தோஷம். அதுல எங்களுக்கு ஒரு அவார்டு தந்திருக்கிறாங்க. இந்த அவார்டு ஃபங்க்ஷனுக்கு உறுதுணையா இருந்த நம்முடைய சிஎம் ஸ்டாலின் ஐயாக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருநெல்வேலியில இதான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா டீச்சர்ஸுமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இனி வருங்கால அடுத்த வருஷமும் நாங்க கண்டிப்பா 100% எடுக்கணுங்கிறது எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்குது. நான் ரோஸ்லின் வடக்கன்குளத்துல இருந்து வரேன். சென்ட் தெரசாஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வடக்கன்குளம். எங்க ஸ்கூல்ல மொத்தம் 500+ ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. எய்டட் ஸ்கூல். 10th 108 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதுனாங்க. நான் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட், சென்டம் ரிசல்ட். அண்ட் எங்களுக்கு வந்து இந்த அவார்டு கொடுத்தது வந்து ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கு. இது வரைக்கும் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல இந்த மாதிரி நான் 9 இயர்ஸ் ஆச்சு ஜாயின் பண்ணி, பார்த்ததில்லை. இது ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் இது வந்து எங்களுக்கு இன்னும் மோட்டிவேஷனா இருக்கு. இன்னும் நாங்கள் வந்து எங்கள் ஜாபை பெட்டரா பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்கீமை கொண்டுட்டு வந்ததுக்காக இந்த மாதிரி ஒரு பாராட்டு விழாவை ஏற்படுத்தி கொடுத்த நம்மளோட தமிழக கல்வி அமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் எங்க ஆசிரியர் குழு சார்பாக எங்களோட நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 3. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 100% தேர்ச்சி கொடுத்த ஆசிரியர்களுக்கும் ஒளிரும் ஆசிரியர்களுக்கும் வந்து பாராட்டு சான்றிதழ் கொடுத்து கௌரவிச்சாங்க. எங்க மாவட்டத்துக்கு இது வந்து முதல் முறையா அறிமுகப்படுத்தின எங்களோட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் சபாநாயகர் அவர்களுக்கும் நம்ம முதலமைச்சர் அவர்களுக்கும் நம்ம கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.